ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். ஏனாமில் பொதுப்பணித்துறை குடிநீர் தொட்டி விநியோக மையத்தில் கேஸ் கசிவு. 3 அதிகாரிகள் உட்பட 15 பேருக்கு தீவிர சிகிச்சை. புதுச்சேரியில் தற்கொலை விகிதம் 26.3% அதிகரிப்பு. சுகாதாரத்துறை அதிர்ச்சி தகவல். சுகாதாரமற்ற குடிநீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்ற அதிகாரிகள் சோதனை. சிறப்பு மருத்துவ முகாம்களுக்கும் ஏற்பாடு. கியூட் தேர்வு அடிப்படையில் பிடெக் படிப்புகளுக்கு 17ஆம் தேதி நேரடி மாணவர் சேர்க்கை. புதுச்சேரி பல்கலைக்கழகம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் பொதுப்பணித்துறை குடிநீர் தொட்டி விநியோக மையத்தில் ஏற்பட்ட கேஸ் கசிவால் 3 அதிகாரிகள் உட்பட 15 பேர் பாதிக்கப்பட்டனர். அவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியம் கனககலாப்பேட்டில் குடிநீர் விநியோக மையத்தில் வைக்கப்பட்டிருந்த குளோரின் கேஸ் சிலிண்டரில் இருந்து திடீர் கசிவு ஏற்பட்டது. இதனால் அங்கு பணியில் இருந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நாகராஜ், பொட்டுப்பிரசாத், சந்தோஷ் ஆகியோருக்கு வாந்தி, மயக்கம் ஏற்பட்டது. அடுத்த சில நிமிடங்களில் கேஸ் கசிவால் அருகில் இருந்த பொதுமக்கள் 15க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். இவர்களுக்கும் வாந்தி, மயக்கம் ஏற்பட்டதால் உடனடியாக ஏனாம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். தற்போது அங்கு அதிகாரிகள் உட்பட 15 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மன அழுத்தம், குடும்ப பிரச்சினைகளால் புதுச்சேரியில் தற்கொலைகள் அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறை அதிர்ச்சி தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையின் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 10ஆம் தேதி உலக தற்கொலை தடுப்பு தினமாக உலக தற்கொலை தடுப்பு நிறுவனம், உலக சுகாதார நிறுவனம் சார்பில் அனுசரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளுக்குள் தற்கொலை பற்றிய சிந்தனைகளை மாற்றுவதே இதனுடைய நோக்கமாகும் என்றும், ஒவ்வொரு வருடமும் 7,20,000 மக்கள் உலகம் முழுவதும் தற்கொலை செய்து கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய குற்றப்பிரிவு அறிக்கையின்படி இந்தியாவில் 2017ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டு வரை தற்கொலை விகிதம் அதிகமாகியுள்ளது என்றும், இதில் புதுச்சேரி 26.3% 3வது இடத்தில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. இதற்கு போதைப் பொருள் பழக்கம், மன அழுத்தம், காதல் தோல்வி, குடும்ப பிரச்சினை போன்ற பல காரணங்கள் உள்ளது என்றும், ஒருவர் தற்கொலை செய்து கொள்வதனால் அவர் குடும்பமும் சமுதாயமும் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாவதாக தெரிவித்துள்ளது. யாராவது மனக்கவலைகளையும் விரக்திகளையும் நம்மிடம் பகிரும்போது அதற்கு கவனம் அளித்து சரியான ஆலோசனை மற்றும் மருத்துவ உதவிகளுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும், மனசோர்வு, பதட்டம், பயம், நம்பிக்கையின்மை, விரக்தி, தற்கொலை சிந்தனைகள் இருந்தால் அவர்கள் 24 மணி நேர இலவச மனநல ஆலோசனை தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரமற்ற குடிநீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அதிகாரிகள் வீடு வீடாக சென்று சோதனை நடத்தினர். மேலும் அப்பகுதிகளில் சிறப்பு மருத்துவ முகாம்களுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரி நகர பகுதியில் கடந்த சில நாட்களாக மாசு கலந்த குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு உருளையன்பேட்டை, கோவிந்தசாலை, நேருநகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுகாதாரமற்ற குடிநீரை குடித்த பலர் வாந்தி, வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டனர். உடனடியாக அவர்கள் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இவர்களில் 3 பேர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு உயிரிழந்தனர். இதைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை, நேருநகர், முடக்குமாரியம்மன் கோவில் தெரு, நெல்லித்தோப்பு தொகுதி, சக்தி நகர் உட்பட பல்வேறு பகுதிகளில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் வாசு மற்றும் அதிகாரிகள் வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அவர்களுடன் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடந்த 1 மாதத்திற்கு மேலாக குடிநீர், கழிவுநீர் கலந்து வருவதாகவும், இது தொடர்பாக பலமுறை புகார் செய்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், 3 பேர் உயிரிழப்புக்கு காரணம் அதிகாரிகளின் அலட்சியம் என்று குற்றம் சாட்டினர். அவர்களை பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் சமாதானப்படுத்தினர். தொடர்ந்து அப்பகுதியில் முகாமிட்டு காலை, பிற்பகல், மாலை என 3 வேளையும் கள ஆய்வு மேற்கொண்டு குடிநீரை பிளாஸ்டிக் பாட்டிலில் பிடித்து பரிசோதனைக்காக அதிகாரிகள் அனுப்பி வைத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதியில் குளோரின் கலந்த குடிநீர் வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையே சுகாதாரத்துறை மருத்துவர்கள்
ஊழியர்கள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் கூறுகையில், பாதிக்கப்பட்ட இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும், உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்றும், இதற்காக அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் ஆகிய இடங்களில் சிறப்பு வார்டுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் கியூட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் பிடெக் படிப்புக்கு 17ஆம் தேதி நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி பல்கலைக்கழகம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் கியூட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் பிடெக் எனர்ஜி சயின்ஸ் டெக்னாலஜி மற்றும் பிடெக் மெட்டீரியல் சயின்ஸ் டெக்னாலஜி ஆகிய படிப்புகளில் உள்ள காலி இடங்கள் நேரடி மாணவர் சேர்க்கை மூலம் நிரப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாடப்பிரிவுக்கான காலியிட விவரங்கள் பல்கலைக்கழக இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும், இந்த 2 படிப்புகளுக்கு ஆர்வம் உள்ளவர்கள் நேரடி மாணவர் சேர்க்கைக்கு வருகிற 17ஆம் தேதி காலை 10 மணி முதல் பிற்பகல் 12 மணிக்குள் புதுச்சேரி பல்கலைக்கழக வளாகம் மற்றும் காரைக்காலில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள அந்தந்த துறைகளுக்கு நேரடியாக சென்று பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கியூட் தேர்வில் பங்கேற்காதவர்கள் மாணவர் சேர்க்கையில் பங்கேற்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும், மாணவர் சேர்க்கைக்கு வருவோர் தேவையான அனைத்து சான்றிதழ்களுடன் வர வேண்டும் என்றும், இடங்கள் ஒதுக்கப்படும் மாணவர்கள் உடனடியாக ஆன்லைனில் கல்வி கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கண் தானம் குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை தேசிய கண்தான விழாவாகவும், செப்டம்பர் 8ஆம் தேதி கண்தான நாளாகவும் இந்தியா முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் மருத்துவ மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். புதுச்சேரி காமராஜர் சிலை அருகிலிருந்து புறப்பட்ட கண்தான விழிப்புணர்வு பேரணியை புதுச்சேரி காவல்துறை துணைத் தலைவர் சத்தியசுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் மருத்துவக் கல்லூரிகளைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கண்தானத்தின் அவசியத்தை உணர்த்தும் விதமாக விழிப்புணர்வு வாசகங்களுடன் நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்றனர். இறுதியாக கடற்கரை காந்தி சிலையில் பேரணி நிறைவு பெற்றது. கடற்கரை காந்தி திடலில் பேரணியை வரவேற்ற டாக்டர் வனஜா வைத்தியநாதன் மாணவ மாணவிகள் மற்றும் பேரணியில் கலந்து கொண்டவர்களுக்கு நன்றி கூறினார். துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட சிபி ராதாகிருஷ்ணனுக்கு புதுச்சேரி ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து புதுச்சேரி ஆளுநர் கைலாஷ்நாதன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள சிபி ராதாகிருஷ்ணனுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், அவருடைய அனுபவமும் நிர்வாகத் திறனும் நாட்டின் சீரான ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்திய துணை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், இந்த வெற்றி பிரதமர் மோடியின் தலைமை பண்பு மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு என்று தெரிவித்துள்ளார். சேவை மற்றும் வலுவான தலைமை ஆகியவற்றை பிரதிபலிக்கிறது என்றும், மேலும் அவரது அனுபவமும் நிர்வாகத் திறமையும் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் வாழ்வை வளப்படுத்தவும், உலக அரங்கில் இந்தியாவின் நிலையை மேம்படுத்தவும் பெரிதும் உதவும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்கள் சார்பாகவும் தமது சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெறும் ஊழல்களை கண்டித்து பிரெஞ்சு இந்திய இயக்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்று அவ்வியக்க தலைவர் சிவராஜ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பிரெஞ்சு இந்திய விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்க தலைவர் சிவராஜ் தலைமையில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது கடந்த 1954இல் இந்தியாவுடன் புதுச்சேரி, காரைக்கால், மாகி மற்றும் ஏனாம் பகுதிகள் இந்தோ பிரான்ஸ் இரு நாட்டின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இணைக்கப்பட்டதாக தெரிவித்தனர். பிரெஞ்சு நேஷனாலிட்டி பறிகொடுத்த புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் உண்மையான தியாகிகள் என்றும் தெரிவித்தனர். ஆனால் கடந்த 20 ஆண்டு காலமாக புதுச்சேரி அரசால் அவர்கள் மதிக்கப்படவில்லை என்றும் புகார் கூறினர். கடந்த கால துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ஆகஸ்ட் 16ஆம் தேதி கீழூர் சரித்திர நினைவு சின்னத்தில் அரசு மரியாதையுடன் தேசிய கொடி ஏற்றி சிறப்பித்தார் என்றும், இதேபோல தற்போது உள்ள ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடி ஏற்றி கௌரவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். மேலும் யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் நடைபெறும் ஊழல் முறைகேடுகளை கண்டிக்கும் விதமாக அரசுக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்றும் கூறினர். நற்பணி இயக்க சிறப்பு தலைவர் நடேசன், பொதுச் செயலாளர் சதாசிவ ரெட்டியார், துணைத் தலைவர்கள், செயலாளர்கள் ஏகாம்பரம், வேல்முருகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மேலும் இதுகுறித்து அவர் கூறுகையில்,
நல்ல முறையில் வருவார், கீழுவார். அப்போ சகாசிரியெல்லாம் ரொம்ப பலமாக இருக்கிறாங்க. அதில் என் கூட இருக்கிறவங்க ரைட் ஹேண்டாக இருந்தால் நாம் நல்லா வேலை செய்யணும். நடேசன் அவர்கள் அன்று முதல் இன்று வரை டெல்லி வரை நம்மோடு வந்தவர். நெல்லித்தோப்பு தொகுதியில் கேஸ் சிலிண்டர் வெடித்து சேதம் ஏற்பட்ட குடும்பத்தை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி பழைய ஐயனார் கோவில் தெருவில் உள்ள கமால் பாஷா என்பவரின் வீட்டில் சிலிண்டர் வெடித்து சேதம் ஏற்பட்டது. பாதிக்கப்பட்டவர்களின் வீட்டிற்கு நேரடியாக சென்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் ஆறுதல் கூறினார். மேலும் உணவு சமைக்க முடியாத நிலையைக் கண்டு உணவு வழங்கவும் ஏற்பாடு செய்தார். இந்நிகழ்ச்சியின் போது முருகன், ஜெகதீசன், தம்பா, சேகர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,130 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,370 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.